நான் இப்போ ஆன்லைன்ல இல்லை அப்படின்னா பீப்புள் என்னை தேடுவாங்க. அந்த அளவுக்கு ஒரு பிராண்டிங் கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன். த நேம் பிராண்ட் அப்படின்னு ஒரு கேஜிஎஃப்ல சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி பட்டிங் கிரியேட்டர்ஸ்ல இருக்கிறவங்க எல்லாருமே என்ன இருக்கோ அதை வச்சு ஸ்டார்ட் பண்ணுங்க. டேலண்ட் வேற, கன்சிஸ்டன்சி வேற. நம்மளுடைய டேலண்ட்டே ஓவர் கம் பண்றதுதான் கன்சிஸ்டன்சி. நம்ம மற்றவங்களை காப்பி பண்ணி ஒரு விஷயம் பண்றதை விட நம்மளுடைய யூனிக்னஸை கொண்டு போனா நம்ம வந்து இன்னும் நல்லா பெட்டரா நிறைய விஷயம் பண்ண முடியும். ப்ளீஸ் டோன்ட் கிவ் அப் ஆன் எஜுகேஷன். நான் 1 லைன் கொடுத்தேன்னா அவன் ஒரு ஹூக் லைன் கொடுக்குறான். கோமல் பாண்டே அவங்க வந்து லைஃப் ஸ்டைல் இன்ஃப்ளூயன்சர். 0 சைஸ் தான் அவங்க ஆக்சுவலாக. ஆனால் அவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக அவங்களோட அவுட்ஃபிட்டு அதோட டிரான்சிஷன்ஸ்லாம் பண்ணுறதை பார்த்ததுக்கப்புறம் சரி ஒய் நாட் அப்படின்னு சொல்லி பண்ணத்தான் இது. நாட் ஒன்லி த விமன், மென்ஸ்மே வந்து எனக்கு அந்த மாதிரி டெக்ஸ்ட்லாம் பண்ணியிருக்காங்க. அந்த ஒரு ரிலேட்டபிள் தான் வந்து நம்மளோட இன்ஃப்ளூயன்சர் கண்டென்ட் வந்து எப்பவுமே பூஸ்ட் பண்ணி கொண்டு போகுது. உங்களோட பர்ஸ்பெக்டிவ்ல எம்பவர்மெண்ட்னா மீனிங் என்ன? இட்ஸ் நாட் ப்ரூவிங் யூ ஆர் அ ஸ்ட்ராங் பர்சன் டு அதர்ஸ். இட்ஸ் ப்ரூவிங் you are stronger than yesterday. She lived like this and she let others to live like this. So that is what I am just manifesting. Influencer journey-ல நீங்க ஃபேஸ் பண்ண biggest challenge என்ன? Actually வந்து ஜர்னினாலே பிரேக் டவுன் இருக்கதானே செய்யும். My journey is kind of resilience. அதை சொல்லுவாங்க தலைவர் ஸ்டைலில் சொல்லணும்னா துண்டு ஒரு வாட்டி தான் சார் மிஸ் ஆகும், ஒரு வாட்டி மிஸ் ஆகாது, அந்த மாதிரி தான். நம்ம ஆல்வேஸ் இக்னோர் த நெகட்டிவிட்டி. நம்பா ஹலோ வணக்கம் மக்களே. இன்னைக்கு மாஸ்டர் வித் எம்எஸ்ல வி ஹேவ் யாஸ்மின் கத்திஜா அல்லாபகஸ். அவங்க வந்து இன்ஃப்ளூயன்சர், க்ரோவிங் என்டர்பிரினர், கிரியேட்டர், 1000+ உமனுக்கு ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷன்னே சொல்லலாம். ஹாய் யாஸ்மின், எப்படி இருக்கீங்க? ஹலோ வணக்கம், நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரொம்ப தேங்க்ஸ் என்னோட இன்வைட் அக்செப்ட் பண்ணி வந்ததுக்கு. ப்ளஷர்ஸ் மைன். யாஸ்மின், நீங்கள் வந்து உங்கள் ஜேர்னியில் வந்து ஒரே சென்டென்ஸை வந்து டிஸ்கிரைப் பண்ணணுன்னா வந்து எப்படி பண்ணுவீங்க? மை ஜர்னி இஸ் கைண்ட் ஆஃப் ரெசிலன்ஸ் அண்ட் எல்லா செட்பேக்குமே தாட் மீ இட்ஸ் அ மைல் ஸ்டோன் அப்படின்ற மாதிரி இருந்தது. அண்ட் சோஷியல் மீடியாவில் ஒரு கிரியேட்டர் ஆகணும்னு எப்போ டிசைட் பண்ணீங்க? நான் வந்து சோஷியல் மீடியாக்குள்ளே வரும்போது ஐ நெவர் பிளான் டு பிகம் அ இன்ஃப்ளூயன்சர். அப்படிலாம் வரவே இல்லை. ஐ ஜஸ்ட் வாட்ச் த பீப்புள் எப்படிலாம் வந்து ஒரு விஷயம் பண்ணிகிட்ருக்காங்க அண்ட் சோஷியல் மீடியாவோட இம்பேக்ட் என்ன அப்படின்றது வந்து 2015 ஸ்டடி பண்ண ஆரம்பித்தேன். அண்ட் தென் எல்லாருடைய எஃபர்ட்ஸ் போட்டு ஒரு விஷயம் அவங்களோட ஐடென்டிட்டியை க்ரியேட் பண்ணதை பார்த்ததுக்கப்புறம் ஒரு இன்ஃப்ளூயன்சர் இருக்காங்க நார்த்தில், கோமல் பாண்டே. அவங்க வந்து லைஃப் ஸ்டைல் இன்ஃப்ளூயன்சர். அவங்க தான் வந்து என்னை இன்ஸ்பயர் பண்ணாங்க. ஷீ இஸ் லைக் 0 சைஸ் தான் அவங்க ஆக்சுவலாக. ரொம்ப லீனாக இருப்பாங்க. அவங்க வந்து அதெல்லாம் ஒரு ட்ராபேக்காக பார்த்ததே கிடையாது. ஆனால் அவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக அவங்களோட அவுட்ஃபிட்டு அதோட டிரான்சிஷன்ஸ்லாம் பண்ணுறதை பார்த்ததுக்கப்புறம் சரி ஒய் நாட் அப்படின்னு சொல்லி பண்ணத்தான் இது. ஆக்சுவலி வந்து ஜேர்னினாலே பிரேக் டவுன் இருக்க தானே செய்யும். அந்த மாதிரி எனக்கும் நிறைய பிரேக் டவுன் வந்துகிட்டே இருந்திருக்கு. 2016 சோஷியல் மீடியாக்குள்ளே ஒரு விஷயத்தில் வந்தேன். பட் 2020 தான் இன்ஃப்ளூயன்சர் திங்க்குள்ளே நான் உள்ளே வந்தேன். அதில் நிறைய வந்து ஒரு ரிலீஜியஸாக வந்து பிரேக் டவுனாக இருந்தாலும் சரி, ஃபேமிலி சுச்சுவேஷன், ரிலேட்டிவ்ஸு, ரிலேஷன்ஷிப் பிரேக்கப், இந்த மாதிரி பல விஷயத்த வந்து அங்கங்கே எனக்கு ஒரு பாஸ் கொடுத்துச்சு. பட் எல்லா பாஸ்லையுமே ஐ டிசைடட் மை செல்ஃப் டோன்ட் குவைட். எல்லார ஜேர்னிலையும் வந்து ஒரு பிரேக் த்ரூ மொமெண்ட் இருக்கும். ஸோ வந்து உங்கள் கண்டென்ட் கிரியேஷன் ஜேர்னியில் ஒரு பிரேக் த்ரூ மொமெண்ட்னா என்னது? பிரேக் த்ரூ அப்படின்னா பீப்புள் வந்து என்னை பார்த்துட்டு லைக் உங்களோட இந்த ஸ்டோரி என்னை இன்ஸ்பயர் பண்ணுச்சு, என்னோட இந்த ரீல் வந்து என்னை மோட்டிவேட் பண்ணுச்சு அப்படின்ற சொல்லும் போது எனக்கு வந்து இன்னும் கொஞ்சம் மூவ் ஃபார்வர்ட் அப்படின்ற மாதிரி நிறைய விஷயம் பண்ண வச்சுருக்கேன். இது முக்கியமான கொஸ்டின். உங்கள் ஃபேமிலியும் உங்கள் கரியரையும் எப்படி வந்து மேனேஜ் பண்ணுறீங்க? இட்ஸ் லைக் கண்டிப்பாக வந்து ஒரு ஹார்டஸ்ட்டு பார்த்து தான் அது. ஃபேமிலியும் கரியரையும் பேலன்ஸ் பண்ணுறது வந்து இட்ஸ் நாட் ஈஸி. ஏன்னா நம்மளுடைய ஐடென்டிட்டியும் நம்ம வந்து இது பண்ணணும், தக்க வச்சுக்கணும். அட் த சேம் டைம் ஃபேமிலியும் நம்மளை விட்டு பிரிஞ்சிடக்கூடாது. ஃபேமிலி இல்லைனா லைஃபே கிடையாது. அட் த சேம் டைம் நம்மளோட ஐடென்டிட்டி இல்லைனாலும் லைஃப் கிடையாது. இதை ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கை புரிஞ்சுக்கிட்டாலே ஆல்மோஸ்ட் லைஃப் வந்து ஸ்மூத்தாக கொண்டு போயிடலாம். இன்ஃப்ளூயன்சர் ஜேர்னியில் நீங்கள் ஃபேஸ் பண்ண பிக்கஸ்ட் சேலஞ்ச் என்ன? இன்ஃப்ளூயன்சர் நெகட்டிவ் கமெண்ட்ஸ். லைக் என்ன பண்ணாலுமே ஒருத்தவங்க கமெண்ட் பண்ணுவாங்க. கரெக்டாக ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் எனக்கும் கஷ்டமாக இருந்தது. என்ன நம்மளை போய் இப்படி பேசுகிறாங்க, நம்மளை போய் தெரியாமல் யாரோ ஒருத்தவங்க இப்படி பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லிலாம் ரொம்ப ஃபீல் பண்ணியிருக்கேன். பட் ஒன் டே ஐ ரியலைஸ்ட் யாரோ ஒருத்தவங்களுக்காக நம்ம ஏன் நம்ம லைஃப்பை வந்து கம்மி பண்ணிக்கணும், ஏன் நம்ம ஸ்மாலாக ஃபீல் பண்ணணும். அதனால நான் அந்த மூமெண்ட் எல்லாமே வந்து கோ த்ரூ பண்ண ஆரம்பிச்சிட்டேன்.
இன்ஸ்டாகிராமில் கண்டென்ட் கிரியேஷன் வந்து ஷார்ட் பண்ணியிருப்பீங்க. ஒரு இன்ஸ்பிரேஷன்னு ஒன்று இருக்கும்ல, நீங்கள் ஷார்ட் பண்ணுறதுக்கான ஒரு இன்ஸ்பிரேஷன். ஸோ உங்கள் இன்ஸ்பிரேஷன்னா யார்? என் இன்ஸ்பிரேஷன் வந்து அதான் கோமல் பாண்டே. நார்த்தில் லைஃப் ஸ்டைல் நான் முன்னாடி சொல்லியிருந்தேன்ல, லைஃப் ஸ்டைல் பிளாக் அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க எந்த அளவுக்கு எனக்கு இன்ஸ்பயர் பண்ணியிருக்காங்கன்னா, அவங்க மும்பையில் ரொம்ப ஒரு பேக்ரவுண்டு இல்லாத ஒரு ஃபேமிலியில் இருக்கிற அந்த ஒரு பொண்ணு தான் அவங்க. ஓகே, அவங்க வந்து அவ்வளோ தூரத்துக்கு வந்து எஃபர்ட்ஸ் போட்டு இருக்கிற எக்யூப்மெண்ட்டை வச்சு நிறைய விஷயம் அவங்க பண்ணுறதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப இன்ஸ்பைரிங்காக இருந்தது. அதுக்கப்புறமா அதுலேருந்து நான் நிறைய விஷயம் நம்மக்கிட்ட இருக்கிறத வச்சே ட்ரை பண்ணலாமே. எல்லாரும் என்ன நினைப்பாங்க, இதுதான் வேணும், இருந்தால் தான் நான் பண்ண முடியும் அப்படின்னு நினைப்பாங்க சில பேரோட மைண்ட் செட். பட் அவங்க அப்படி பண்ணலை. என்னெல்லாம் இருக்கிறதோ அதெல்லாம் வச்சு ஷீ ஜஸ்ட் டெவலப்டு ஹர் செல்ஃப். அண்ட் தென் அதை பார்த்து நான் ரொம்ப இன்ஸ்பைரிங்காக பண்ண ஆரம்பித்தேன். அவங்க லைஃப் ஸ்டைல்குள்ளே போனாங்க. பட் நான் எனக்கு ஒரு ஐடென்டிட்டியாக வந்து ஓகே, நம்ம வந்து ஒரு இன்ஸ்பைரிங் விமனாக மோட்டிவேட்டடாக லைக் எனக்கு ஒரு சில விஷயம் பவுண்டரிஸ் இருக்கும்ல, இதெல்லாம் பண்ண முடியும் ஃபேமிலியில், இதெல்லாம் பண்ண முடியாது பீயிங் முஸ்லிம் விமன். ஸோ ஆப்வியஸாக எனக்கு நிறைய விஷயம் வந்து ரொம்ப ட்ரபிளாக இருந்தது. ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எல்லாத்தையுமே வந்து உடைச்சிட்டு ஒரு சில பாயிண்ட்ஸ் எல்லாம் பேலன்ஸ்டாக மெயின்டைன் பண்ணுறதுக்கு அவங்க வந்து எனக்கு நிறைய இன்ஸ்பயர் பண்ணியிருக்காங்க. இப்போ ஒரு கண்டென்ட் வந்து வைரல் ஆகுதுன்னு வைங்களேன், அதுக்கான மெயின் ஃபேக்டர் என்னன்னு நினைக்கிறீங்க? மெயின் ஃபேக்டர் ரிலேட்டபிள் தான். ஃபார் எக்ஸாம்பிள், இன்னைக்கு நான் வந்து ஒரு விஷயத்த பண்ணுறேன் அப்படின்னா உங்களுக்கு அந்த விஷயம் பண்றதுக்கே நீங்க தடுமாறிட்டு இருப்பீங்க, கரெக்டா? ஆனா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு விஷயத்த ரிவீல் பண்ணியிருந்தேன் சோஷியல் மீடியால. ஓகே, எனக்கு அவ்வளோ ஃபீமேல் கமெண்ட்ஸ். அந்த ரீல் ஆல்மோஸ்ட் 12.7 மில்லியன் வியூஸ் போயிருக்கு. 4930 கமெண்ட்ஸ் இருக்கு. ஓகே, அந்த 4930 கமெண்ட்ஸில் இந்த இன்செக்யூர் மென்ஸ் கமெண்ட்ஸுமே கொஞ்சம் இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். அதை தாண்டி அதில் ஒரு 4500 கமெண்ட்ஸ் வந்து விமென்ஸோட கமெண்ட். அவ்வளோ கமெண்ட்டுமே எனக்கு அவ்வளோ பூஸ்ட் பண்ணுச்சு. அவங்க கூட அந்த ரிலேட்டபிள் என்னால் பண்ண முடியல, ஒன் விமன் அங்கே பண்ணியிருக்காங்க அப்படின்னு ஒரு விஷயம். விமன் டு விமன் நிற்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அதனால் அந்த ஒரு ரிலேட்டபிள் தான் வந்து நம்மளோட இன்ஃப்ளூயன்சர் கண்டென்ட் வந்து எப்பயுமே பூஸ்ட் பண்ணி கொண்டு போகுது. இப்போது கிரியேட்டர் எக்கனாமி வந்து ரொம்ப நல்லா க்ரோ ஆகுது. ஆமாம். இப்போ அப்கமிங் கிரியேட்டர்ஸ் வந்து ஏகப்பட்ட கிரியேட்டர்ஸ் வந்து இருக்காங்க, பட்டிங் கிரியேட்டர்ஸ் இருக்காங்க. அவங்களுக்கு நீங்கள் சொல்ல விரும்புகிறது என்ன? தயவு செஞ்சு வந்து பட்டிங் கிரியேட்டர்ஸில் இருக்கிறவங்க எல்லாருமே என்ன இருக்கோ அதை வச்சு ஸ்டார்ட் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட், அதுக்கப்புறமா அந்த ஜேர்னி நம்மளை கொண்டு போயிட்டே இருக்கும். வென் ஐ ஸ்டார்டட் ஐ ஜஸ்ட் ஹேட் நோ ஃபோன்ஸ். என்கிட்ட ஃபோனே கிடையாது. என் ஃப்ரெண்ட்ஸோட மொபைல்லேருந்து தான் எடுத்து நான் வீடியோஸ் பண்ணி போட்டுட்டு இருந்தேன். டுடே ஐ கேன் ஏபிள் டு ஓன் மேக்ஸ் லெவல் ஆஃப் ஐஃபோனு. அந்த மாதிரி எல்லாமே என்னால் பண்ண முடிஞ்சதுன்னா அந்த ஒரு கன்சிஸ்டன்சி தான். ஸோ கன்சிஸ்டன்சியாக நம்ம ஒரு பாத்தை நோக்கி போயிட்டே இருந்துச்சு அப்படின்னா அதோடைய ரிசல்ட் வந்து கண்டிப்பாக இருக்கும். ஒரு பிராண்ட் கொலாபரேஷன் வந்து நீங்கள் அக்செப்ட் பண்ணும்போது நீங்கள் பார்க்குற மெயின் ஃபேக்டர் என்ன? ஃபஸ்ட்டு வந்து பிராண்ட். நான் இதுக்கு முன்னாடிலாம் வந்து எனக்கு பிராண்ட் எடுக்கவே தெரியாமல் இருந்துச்சு. பட் நம்ம ஒரு பிராண்ட் கொலாபரேஷன் எடுக்கிறோம் அப்படின்னா அவங்களோட ரெப்புடேஷன் நம்ம கண்டிப்பாக பார்க்கணும். ஏன்னா நம்ம மூலயமா ஒரு ப்ராடக்ட் வெளியே வருது. ஸோ ஆப்வியஸாக நம்மளை நம்பி 4 பேர் வாங்குவாங்க. அந்த 4 பேர் வந்து எந்த இடத்துலையுமே வந்துட்டு இவங்களால இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு ஒரு தாட் ப்ராசஸ் வரக்கூடாதுன்றதுக்காக நான் எப்பயுமே ஒரு பிராண்ட் கொலாப் பண்ணனா ரொம்ப கான்ஷியஸாக இருப்பேன். அவங்களுடைய ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் எல்லாமே பார்த்து தான் வந்து நம்ம பண்ணணும். உங்கள் ஃபாலோவர்ஸ் கிட்ட இருந்து வந்த மோஸ்ட் ஹார்ட் டச்சிங் மெசேஜ் என்ன? அது உங்களை எப்படி இம்பேக்ட் பண்ணுச்சு? அது லிட்டரலி சொல்லணும்னா நிறைய மெசேஜஸ் வரும். ஒரு டேக்கு 100+ மெசேஜ் வரும்னு வச்சுக்கோங்களேன். நிறைய பேருடைய மெசேஜ் எல்லாம் பார்த்தா இன்னைக்கு வந்து எனக்கு ரொம்ப ஒர்ஸ்ட் டே, பட் உங்களோட ஸ்டோரி, உங்களுடைய ஒரு மெசேஜ் வந்து என் டேவை மாற்றுச்சு. அந்த மாதிரி நிறைய பேருடைய ஓப்பனாக சொல்லலாம் லைஃப்ஸே வந்து காப்பாற்றிருக்கிற அளவுக்கு வந்து மெசேஜ் எல்லாம் எனக்கு வந்துருக்கு. நான் இன்னைக்கு உயிரோடு இருக்கிறேன்னா காரணம் நீங்கள் தான். நான் வந்து உண்மையாகவே செத்தே போயிடலான்லாம் நினச்சிருக்கேன். பட் ஒரு சில ஃபேஸ்லலாம் வந்து உங்களுடைய நீங்கள் இவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் சிரிச்சுக்கிட்டே மூவ் பண்ணும்போது ஏன் என்னால் முடியல, என்னாலும் பண்ண முடியும்ல அப்படின்னு சொல்லி நான் ஓவர் கம் பண்ணியிருக்கேன்ட்டு நாட் ஒன்லி த விமன், மென்ஸ்மே வந்து எனக்கு அந்த மாதிரி டெக்ஸ்ட்லாம் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி மெசேஜ்லாம் என்னை வந்து ரொம்ப இம்பேக்டும் பண்ணியிருக்கு. அண்ட் அதை என்னை வந்து நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போகணுன்ட்டு இன்னும் மோட்டிவேட்டும் பண்ணியிருக்கு. இதே மாதிரி உங்கள் கண்டென்ட் கிரியேஷன் ஜேர்னி வந்து கண்டினியூ ஆகணும். யா தேங்க்யூ. நம்ம வந்து இப்போ பட்டிங் கிரியேட்டர் பற்றி பேசினோம். நிறைய காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கண்டென்ட் கிரியேட்டர் ஆகணும்னு நினைக்கிறாங்க. ஸோ அவங்களுக்கு நீங்கள் கொடுக்குற அட்வைஸ் தான் என்னவா இருக்கும்? ப்ளீஸ் டோன்ட் கிவ் அப் ஆன் எஜுகேஷன். இப்போ நானும் ஒரு அஸ்பிரண்ட் ஆஸ் வெல் பேஷனாக இன்ஃப்ளூயன்சராக நான் இருக்கேன். எஜுகேஷன் இஸ் ஆல்வேஸ் ஃபர்ஸ்ட்.
அதுக்கப்புறம் தான் நம்மளுடைய பேஷன் ஸ்கில் எல்லாமே வந்து நம்ம பண்ண வேண்டியது இருக்குது. அதனால் வந்து எப்பவுமே ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி வந்து நமக்கு நம்மளுடைய எஜுகேஷன் கொடுத்துட்டு அது சைமல்டேனியஸ்லி இருக்கிற டைமில் நீங்கள் இதையும் பண்ண முடியும். மல்டி டாஸ்க் வந்து நிறைய பேரால் பண்ண முடியும், நிறைய பேருக்கு அந்த இது இருக்குது. ஸோ அதனால் வந்துட்டு டோன்ட் கிவ் அப் ஆன் எஜுகேஷன். காமனாக வந்து பீப்புள் வந்து நிறைய மிஸ்கன்செப்ஷன் வந்து யாஸ்மின் பற்றி நினைக்கிறதுனா என்னது? யாஸ்மின் வந்து ரொம்ப ரூடு, இன்டிமிடேட்டிங் அப்படின்னு நினைப்பாங்க. பட் ஹானஸ்ட்லி ஐ எம் வெரி சிம்பிள் அண்ட் நிஜமா ரொம்ப வந்து ஒரு காமா. ஆக்சுவலி நீங்க வெரி சிம்பிள், சீரியஸா. யா, நான் ரொம்ப வெரி சிம்பிள். ஐ ஆல்வேஸ் லவ் பீப்புள் அண்ட் மேக் அதர்ஸ் லாஃப். அதுதான் நம்ம இது. பட் ஆல்வேஸ் பீப்புள் திங்க் அபவுட் மீ லைக் ஐ எம் வெரி ரூட் அண்ட் இன்டிமிடேட்டிங் அப்படின்னு நினைப்பேன். அந்த மாதிரி யாராச்சும் உங்ககிட்ட டைரக்டா வந்து இந்த மாதிரி இது பண்ணாதீங்க, லைக் தப்பா புரிஞ்சுக்கிட்டு? யா, இட்ஸ் ஹேப்பன்ஸ் மெனி டைம்ஸ். ஃபர்ஸ்ட் வந்து பேசுறதுக்கு முன்னாடி அவங்க சொல்ற ஒரு விஷயம், நான் உங்களை என்னமோ நினைச்சேன், பட் நீங்க இந்த அளவுக்கு ஒரு ஹம்பிள் ஹார்ட்னே தெரியாது அப்படின்னு ஒரு வேர்ட் சொல்லும் போது நான் நினைச்சுப்பேன், ஓகே பீப்புள் யூஸ் டு திங்க் லைக் தட் அப்படின்ற மாதிரி. அதான் சொல்லுவாங்க, டோன்ட் ஜட்ஜ் a book by its cover. ஆமாம், லைக் வந்து நம்ம சோஷியல் மீடியா ஃபீல்டில் இருக்கோம். ஆப்வியஸாக வந்து நீங்கள் சொன்ன மாதிரி நெகட்டிவ் கமெண்ட்ஸ் எக்கச்சக்கமாக வரும். ஆமாம், நிறைய பேர் ஹேட் பண்ணுவாங்க நம்மளை. ஸோ அதை எப்படி நீங்கள் ஹேண்டில் பண்ணுறீங்க? ஹேண்டில் பண்ணுறதுனா வந்து நம்ம ஆல்வேஸ் இக்னோர் த நெகட்டிவிட்டி. நண்பா, அதுதான், ஆல்வேஸ் இக்னோர் த நெகட்டிவிட்டி. நம்ம வந்து ஒரு பர்பஸோட ட்ரிவன் பண்ணிட்டு இருக்கோம், கரெக்டாக. அந்த பர்பஸை நோக்கி போகும்போது இந்த மாதிரி பல விஷயங்கள் நடக்க தான் செய்யும். அதை நம்ம எப்படி வந்து தட்டி தூக்கி விட்டு போயிட்டே இருக்கும் போது தான் நம்மளுடைய டெஸ்டினி நோக்கி நம்மளால போக முடியும். ஒரு கிரியேட்டர் கண்டிப்பாக அவாய்ட் பண்ண வேண்டிய பிக்கஸ்ட் மிஸ்டேக்னா என்னது? மற்றவங்களுடைய ஒப்பீனியன்ஸ். ஓகே, நான் இப்போ ஒரு விஷயம் வீடியோ பண்ணுவேன், என்னுடைய க்ரௌட் என்ன, என்னுடைய ஆல்கரிதம் என்ன பேசினா என்ன விஷயங்கள் யார் யாருக்கு எப்படி போய் இம்பேக்ட் ஆகுன்றது எனக்கு ஒரு நாலேஜ் இருக்கும். பட் ஒருத்தவங்க ஒப்பீனியன் பண்ணாங்க, நீ ஏன் இதை பண்ணுற, நீ அதை செய்கிற, நீ இதை செய் அதை செய். ஃபார் எக்ஸாம்பிள், ஐ எம் உருது கம்யூனிட்டி, ஓகேவா? எனக்கு உருது வந்து பேசி வீடியோ போட சொல்லி எல்லாருமே சொல்லிட்டு தான் இருக்காங்க. பட் நான் தமிழ் வந்து அவ்வளோ விருப்பப்பட்டு பேச கற்றுக்கிட்டேன். 6th ஸ்டாண்டர்ட்ல தமிழ் பேச கற்றுக்கிட்டேன், ஓகேங்களா? இப்போ என் தமிழில் வந்து சில உச்சரிப்புகள் வந்து தப்பாக இருக்கும். பட் ஸ்டில் எங்கள் அப்பா தான் எனக்கு இந்த விஷயமே வந்து ரெஜிஸ்டர் பண்ணேன், தமிழ் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு. நான் ரொம்ப இஷ்டப்பட்டு தமிழ் பேச, எழுத, படிக்க, எனக்கு எழுத படிக்க எல்லாமே தெரியும். பட் உருதுல எழுத படிக்க கூட தெரியாது. உருதுல நான் நிறைய வந்து அங்கங்கே மிஸ்டேக் பண்ணுவேன். எல்லாரும் சொல்லுவாங்க, உருதுல போடுங்க வீடியோ, உருதுல போடுங்க இப்படி அப்படின்னு. பட் ஐ நெவர் லிசன் தட். நான் வந்து தமிழ்ல போடுறேன், இங்கிலீஷ்ல போடுறேன், இதுதான் எனக்கு பிடிச்சிருக்கு, ஸோ நான் பிடிச்சதை பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதை நீங்க பண்ணுங்க. ஆமா, நம்ம மற்றவங்களை காப்பி பண்ணி ஒரு விஷயம் பண்றதை விட நம்மளோட யூனிக்னஸை கொண்டு போனா நம்ம வந்து இன்னும் நல்லா பெட்டரா நிறைய விஷயம் பண்ண முடியும். வந்தப்புறம் இன்ஃப்ளூயன்சர் கம்யூனிட்டி வந்து எப்படி க்ரோ ஆகும்? ஆக்சுவலி இட்ஸ் ஹெல்பிங் மீ a lot. ஃபார் எக்ஸாம்பிள், ஃபர்ஸ்ட்லாம் வந்து நான் ஒரு ஸ்கிரிப்ட் மேக் பண்ணுறதுக்கு ஃபார் மீ ஐ வில் டேக் 1 day. ஓகே, இப்போலாம் வந்து ஒரு 2 hours ஏஐ கூட உட்காந்து பேசினா அவன் வந்து ஒரு நான் 1 லைன் கொடுத்தேன்னா அவன் ஒரு ஹூக் லைன் கொடுக்குறான். ஸோ அதை வச்சு நான் ஈஸியாக வந்து என்னால் டெவலப் பண்ண முடியுது. இட்ஸ் டைம் சேவிங் மீ. சூப்பர். பர்சனல் பிராண்டிங்னா உங்கள் டெஃபினிஷன் என்ன? இட்ஸ் a reputation of the consistency. ஃபார் எக்ஸாம்பிள், நான் இப்போ ஆன்லைனில் இல்லை அப்படின்னா பீப்புள் என்னை தேடுவாங்க. அந்த அளவுக்கு ஒரு பிராண்டிங் கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன். த நேம் பிராண்ட் அப்படின்னு ஒரு கேஜிஎஃப்ல சொல்லுவாங்களே, அந்த மாதிரி. கன்சிஸ்டன்சியை பற்றி சொன்னீங்க. உங்கள் சக்ஸஸுக்கு கன்சிஸ்டன்சி எவ்வளோ இம்பார்ட்டன்ட்? டேலண்ட் வேற, கன்சிஸ்டன்சி வேற. நம்மளுடைய டேலண்ட்டே ஓவர் கம் பண்ணுறது தான் கன்சிஸ்டன்சி. ஃபார் எக்ஸாம்பிள், இன்னைக்கு வந்து என்னால் வேகமாக நடக்க முடியாது, பட் அட்லீஸ்ட் ஏதாவது ஸ்மூலாக நடந்து போயிட்டே இருக்க முடியும். அதனால் நான் நடந்து போயிட்டே தான் இருப்பேன். ஓகே, மற்றவங்களை கம்பேர் பண்ணும்போது நான் ஒரு 2 வருஷம் ஒரு ப்ராசஸ் எடுத்தால் கூடமே நான் போயிட்டே தான் இருப்பேன். அந்த கன்சிஸ்டன்சி தான் வந்து டேலண்டட் பர்சனுக்கும் கன்சிஸ்டன்சி பர்சனுக்கும் ஒரு டிஃப்ரென்ஸ். ஓகே, ஸோ அதனால கன்சிஸ்டன்சி வெரி இம்பார்ட்டன்ட். நான் யூஸ்வலாக அந்த வேர்டை எல்லா இடத்துலையும் யூஸ் பண்ணுவேன். எவ்ரி திங்க்கு கன்சிஸ்டன்சின்னு சொல்லுவேன் நான் ஆக்சுவலாக. ஓகே, சாப்பிட்றதா இருந்தாலும் சரி, ஒரு ஃபிட்னஸாக இருந்தாலும் சரி, நம்ம தூங்குறது கூட ஒரு கன்சிஸ்டன்சி தான். லைக் வந்து எல்லாருமே வந்து நம்மளோட லோயஸ்ட் ஃபேஸில் இருப்போம். ஸோ உங்கள் லோயஸ்ட் ஃபேஸில் இருந்து ஓவர் கம் பண்ணிக்கிறதுக்காக வந்து ஒரு ஹேபிட் வந்து எடுத்திருப்பீங்க. ஸோ அந்த ஹேபிட் என்ன? ஹேபிட் வந்து ஃபிட்னஸ்குள்ளே போனது. ஓகே, என்னுடைய லோவஸ்ட் ஃபேஸில் என்னோட ஸ்ட்ரென்த் என்ன, நான் என்னன்றது ஐடென்டிஃபை பண்ணதே நாங்கள் தான். ஃபார் எக்ஸாம்பிள், எனக்கு ஃபஸ்ட் டைம் நான் ஜிம் போகும்போது எனக்கு வந்து ஒரு 1 kg 2 kg குட்டி குட்டி டம்பிள் இருக்கும்ல, அது தூக்குறதுக்கே வந்து கஷ்டமாக இருந்தது. எல்லாரும் என்னை வந்து சொன்னாங்க, ஏன் நீ ஜிம் போகிற, எதுக்கு போகணும், என்ன ரீசன் இருக்குது? அப்படி கிடையாது. ஆக்சுவலி ஜிம் வந்து ஃபிட்னஸ்குள்ளே போகிறதே நம்மளுடைய லைஃப் ஸ்டைலே மாற்றும். டிசிப்ளின்டாக சாப்பிடுவோம், டிசிப்ளின்டாக தூங்குவோம், ஆட்டோமேட்டிக்காக நம்மளுடைய அடுத்த நெக்ஸ்ட் லெவலுக்கு கூட்டிகிட்டு போவோம்.
ஓகே. ஸோ அதனால் வந்து என்னுடைய அந்த லோவஸ்ட் ஃபேஸில் இந்த பார்ட்டி பப்புன்னு சொல்லாமல் நான் ஃபிட்னஸ் ஸ்கூலில் போன அந்த சாய்ஸ் வந்து என்னை வந்து நிஜமாக இன்னைக்கு வரைக்கும் ரெஃப்ரெஷ்மெண்ட்டாக வச்சுருக்கேன். ஓகே, நைஸ். Do I look like 29? No, right? Yeah. But I'm 29. ஸோ இதுதான் என்னுடைய அந்த ஒரு டிஃப்ரெண்ட் கொடுத்த விஷயம். சூப்பர். உங்கள் லைஃப்லேயே வந்து பிக்கஸ்ட் லேர்னிங் கொடுத்த ஃபெயிலியர் எது? ஃபெயிலியர் ஆல்வேஸ் தாட் மீ டு ஸ்டே பேஷண்ட். ஓகே, ஸோ ஒரு விஷயம் தான் நான் வந்து என்னோட எல்லா ஃபெயிலியர் டைம்லேயும் எனக்கு மைண்டில் வச்சுக்கிட்டது எல்லாமே, எவ்ரி டிலேஸ் இஸ் நாட் டினேல். அதை சொல்லுவாங்க தலைவர் ஸ்டைலில் சொல்லணும்னா, துண்டு ஒரு வாட்டி தான் சார் மிஸ் ஆகும், ஒரு வாட்டி மிஸ் ஆகாது, அந்த மாதிரி தான். லைஃப்பில் நீங்கள் எடுத்த டிசிஷனை திரும்ப எடுக்க வந்து சான்ஸ் கிடைச்சா அதை சேஞ்ச் பண்ணுவீங்களா இல்லை கீப் அப் பண்ணுவீங்களா? ஹானஸ்ட்லி நோ. வாட் எவர் த டிசிஷன் ஐ டுக் இப்போ வரைக்கும் எடுத்தது எல்லாமே வந்து நான் ஓன் பண்ணிக்கிறேன். பிகாஸ் அந்த ஒரு ஒரு டைம்லேயும் ஒரு லைஃப் வந்து சேஞ்சிங் இருக்கிற மாதிரி அந்த டெசிஷனுமே கண்டிப்பாக நீடடான ஒரு டெசிஷனாக தான் நான் வந்து இப்போ வரைக்கும் ஃபீல் பண்ணிட்டு இருக்கேன். லைஃப்பில் அன்எக்ஸ்பெக்டடான சேஞ்சான ஒரு ஃபேஸில் மென்டலி உங்களை ஸ்ட்ராங்காக வச்சது என்ன? மை ஃபெய்த், மை பேரண்ட்ஸ் சப்போர்ட் அண்ட் இதுவும் கடந்து போகும் அப்படின்ற ஒரு விஷயம் தான் என்னை வந்து ஸ்ட்ராங்காக வச்சது. லைக் வந்து நீங்கள் சொல்லும் போது சொன்னீங்க, உங்கள் ரீல்லாம் கூட வந்து பார்த்தோம். சாரி டு ஆஸ்க் திவஸ்க்கு அப்புறம் வந்து நீங்கள் புதுசாக டிஸ்கவர் பண்ணது வந்து என்னது? என்னுடைய ஓன் இன்னர் ஸ்ட்ரென்த்தை நான் டிஸ்கவர் பண்ணேன். நான் யாருன்னே எனக்கு அப்போ தான் தெரிஞ்சிச்சு ஆக்சுவலாக. ஃபஸ்ட்டு ரொம்ப யோசிச்சிட்டே இருந்தேன், ஐயோ இப்படி ஒரு டெசிஷன் எடுக்கிறோமே, இது வந்து கரெக்டாக போகுமா, இதில் என்ன விஷயங்கள் வந்து, ஏன்னா லவ் பிரேக்கப்ன்றது வந்துட்டு 2 பேரோடையே முடிஞ்சிடும். பட் டிவோர்ஸ்ன்றது வந்து 2 ஃபேமிலியோட பிரச்சனை இல்லை. ஸோ அதை கோத்ரூ பண்ணும்போது பல கேள்விக்கு நம்ம பதில் சொல்லணும். இது ஏன் பண்ண, இது ஏன் செஞ்ச, இப்போ இது கரெக்டாக உன்னுடைய 20s வந்து ரூயின் ஆகிடுற மாதிரி ஆகுதில்ல அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஐ காட் மேரிட் அட் கரெக்டாக 25ல் பார்த்து 26ல் பண்ணிச்சு. அண்ட் இப்போ நான் 29, 27, 28 வரைக்கும் எனக்கு அப்படியே வந்து அந்த ஒரு ஃபேஸ்லேருந்து ட்ரஸ்ட் போயிடுச்சுல்ல, அதுலேருந்து கோத்ரூ பண்ணுறதுக்கே வருது. இப்போது வீட்டில் வந்துட்டு இப்படியே இருக்க முடியாதுல்ல, யூ ஹாவ் டு சூஸ் சம்மோன் அப்படின்னு ஒரு ப்ரெஷர் கொண்டாந்து கொடுக்குற பாயிண்ட்டுக்கு வந்தேன். பட் அந்த பீரியடில் நான் என்னெல்லாம் கோத்ரூ பண்ணேன்னா ஒன்லி மை இன்னர் ஸ்ட்ரென்த். என்னால் வந்து இன்னொருத்தவங்க கொடுக்குற ஒரு விஷயத்தினால மட்டும் நம்ம லைஃப் வந்து சக்ஸஸ் ஆகாது. மென்டலி நம்ம ஒரு இடத்துல நல்லா இருந்தால் மட்டும்தான் நம்மளால எல்லாமே பண்ண முடியும்ன்றது வந்து தெரிஞ்சிச்சு. அண்ட் தென் ஐ ரியலைஸ்ட் ஐ டோன்ட் நீட் எனி ஒன்ஸ் வேலிடேஷன் டு லீட் எ மீனிங்ஃபுல் அண்ட் சக்ஸஸ்ஃபுல் லைஃப். ஓகே, திவஸ்க்கு அப்புறம் கான்ஃபிடென்ஸை ரீபில்ட் பண்ணும்போது ஹார்டஸ்ட் பார்ட் என்ன? ஹார்டஸ்ட் பார்ட்டு டு பிலீவ் மை செல்ஃப் அகைன். ஓகே, நிஜமாக அது கஷ்டமாக இருந்தது. ஹீலிங் ஜேர்னி இஸ் நாட் லைக் ஓவர் நைட் நடக்காது. இட் டேக்ஸ் அ லாங் ப்ராசஸ். ஐ வாஸ் இன் அ பெத்தட்டிக் டிப்ரெஷன், நோ படி ஹேஸ் நோ ஐடியா, அந்த மாதிரி இருந்துச்சு. அண்ட் தென் ஐ டுக் அ தெரப்பி ஆல்சோ. ஒரு 6 months தெரப்பி போனேன், வந்துச்சு. அதுக்கப்புறமா தான் வந்து என்ன நான் நம்ப ஆரம்பித்தேன். என்ன நம்பினதுக்கப்புறம், என்ன நான் ரிலீஸ் பண்ணதுக்கப்புறம் உலகமும் என்னை பார்க்க ஆரம்பிச்சது. அந்த மாதிரி தான். கஷ்டமான பர்சனல் சிச்சுவேஷன் இருந்தாலும் உங்களோட கரியரில் எப்படி வந்து அதை மெயின்டைன் பண்ண முடிஞ்சது? அப்பா தான். நான் இந்த மாதிரி எண்ட் பண்ணிட்டேன், இந்த மாதிரி தான் லைஃப் இப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லி நான் வீட்டுக்கு வந்த உடனே எங்கள் அப்பா சொன்னது ஒரே ஒரு விஷயம்தான், நீ இப்படியே அழுதுகிட்டே இருந்தேன், ரூமில் அழுதுகிட்டே இருந்தேன். கூப்பிட்டு வெளியில் வந்து ரொம்பலாம் லெக்சர்லாம் பண்ண மாட்டேன், 2 அடி ஒன்லைனில் பேசுகிறாள் தான் வரலாம். ஸோ கூப்பிட்டு இப்படியே வந்து 2 வருஷம் ஓட்டிடலாம், சாப்பாடு என் வசதிக்கு ஏற்ற மாதிரி நான் போடுறேன், இல்லை கஷ்டம் இருந்தாலும் பரவாயில்ல, நான் என்னோடய லைஃப்பை நான் வாழ போகிறேன், யாருமே இருக்க மாட்டாங்க அப்படின்னு ஒரு தாட் வந்து எங்கள் டேடி வந்து கொடுத்தாரு. அண்ட் தென் ஐ டேர்ன் மை பெயின் இன்டு அ பர்பஸ். உங்களை மாதிரி சிமிலர் சிச்சுவேஷன் ஃபேஸ் பண்ணுற உமனுக்கு நீங்கள் சொல்ல விரும்புகிற ஒரு மெசேஜ் தான் என்னது? யுவர் லைஃப் நெவர் எண்ட்ஸ், ஒன் சாப்டர் எண்ட்ஸ். ஹீல், பிலீவ் இன் யுவர் செல்ஃப் அண்ட் ஸ்டார்ட் ஒர்க்கிங் ஆன் யுவர் செல்ஃப் அண்ட் யூ டிசர்வ் ஹாப்பினஸ். ஆக்சுவலாக வந்து நான் உங்கள் இன்ஸ்டாகிராம் ரீல் வந்து ரெகுலராக வந்து ஃபாலோ பண்ணுறேன். லாஸ்ட் இயர் வந்து ரம்ஜான் அப்போ வந்து சவுதி அரேபியாவில் வந்து உம்ரா போனீங்க. உம்ரா ஜர்னி வந்து எப்படி ஸ்டார்ட் ஆச்சு? உம்ரா போகணும் அப்படின்றது வந்து நான் சின்ன வயசுலேயே வந்து நியத்து வச்சுருந்தேன். நியத்துன்றது வந்து இன்டென்ஷன் இருந்தது எனக்கு. ஓகேவா, அது எப்படி போகணும் அப்படின்னா, கல்யாணம் பண்ணிட்டு என் ஹஸ்பண்டோட போகணும் அப்படின்றது வந்து நான் நியத்து வச்சுருந்தேன். பட் இட்ஸ் நாட் ஹேப்பன்ட். ஓகே, அதுக்கப்புறம் வந்து ஒரு மாதிரி கஷ்டமாக இருந்தது. அங்கே எல்லோரும் ஃபேமிலியாக வருவாங்க. அதுக்கப்புறம் நான் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ப்ரே பண்ணியிருந்தேன். ஆல் ஆஃப் சடன் இட்ஸ் அ டிவைன் கால். திடீர்னு நான் எனக்கே உம்ரா போகிறேன்றது தெரியாது. ஒரு 10 days ட்ரை பண்ண விசா கிடைக்குதா, அந்த டைமில் மோஸ்ட்லி ரொம்ப ரஷ்ஷாக இருக்கும்ல,
அப்ளை பண்ணி பார்ப்போம், கிடைக்குதா பார்ப்போம் அப்படின்னு சொல்லி என்னோட மேனேஜர் ஆஷிக் தான் வந்து லீட் எடுத்து பண்ணி கொடுத்துருந்தான். விசாவும் கிடச்சிச்சு. திடீர்னு போனேன். இட்ஸ் லைக் ஸ்பிரிச்சுவல். அது பயங்கரமான ஒரு ஜேர்னி. அது போயிட்டு அதுக்கப்புறம் நான் எனக்கே நிறைய விஷயம் ரொம்ப டிசிப்ளின்டாக நிறைய விஷயம் நான் மாற்றிக்கிட்டேன். அவ்வளோ ஒரு பீஸ்ஃபுல் கொடுத்துச்சு. இன்னைக்கு இருக்க காலகட்டத்தில் உங்களோட பர்ஸ்பெக்டிவ்ல எம்பவர்மெண்ட்னா மீனிங் என்னது? இட்ஸ் நாட் ப்ரூவிங் யூ ஆர் அ ஸ்ட்ராங் பர்சன் டு அதர்ஸ். இட்ஸ் ப்ரூவிங் யூ ஆர் ஸ்ட்ராங்கர் தென் எஸ்டர்டே. யாஸ்மின் கத்தீஜா அல்லாபகஷ் பேரை கேட்டால் வந்து மக்கள் எல்லாருமே வந்து யாஸ்மின் கத்தீஜா அல்லாபகஷ்னு பேரை கேட்டால் ஒரு ஞாபகம் வச்சுக்கணும். நீங்க அது என்னன்னு ஞாபகம் வச்சுக்கணும்னு ஆசைப்படுறீங்க? One woman lived in this world who is not ready to give up on any situation. She lived like this and she let others to live like this. So that is what I'm just manifesting. நைஸ். கண்டிப்பா நடக்கும். Thank you. 5 years கழிச்சு யாஸ்மின் பத்தி பேசும்போது இதுதான் நான் அச்சீவ் பண்ண விரும்பினேன்னு சொல்ல விரும்புற ஒரு கோல் என்ன? I want to be known not just as an influencer, as an ACCA qualified professional, a successful entrepreneur. If people say she inspired me to never give up, that will be my biggest achievement. First of all, thank you so much. இவ்வளோ பேசண்ட்டாக வந்து நான் கேட்குற கொஷின்ஸ் எல்லாத்துக்குமே வந்து ஆன்சர் பண்ணி நான் இன்வைட் பண்ண உடனே நீங்கள் வந்து உடனே வந்து வித்தவுட் எசிடேட் பண்ணாமல் வந்து ஓகே சொல்லிட்டீங்க. ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்யூ ஸோ மச். ஏன்னா எல்லாருமே ஒரு ஸ்டார்டிங் ஸ்டேஜில் நமக்கு ஒரு சப்போர்ட் இருந்தால் நல்லா இருக்கும்ல அப்படின்னு சொல்லி நானும் அந்த இடத்துலேருந்து வந்தவ தான். ஸோ ஐ நோ திஸ் லைக் ஹவு மச் இம்பார்ட்டண்ட் அப்படின்றது. அதனால தான் வந்து சரி ஓகே வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய ஒரு பிக்கஸ்ட் கமிட்மெண்ட் வச்சுட்டு இருக்கேன். யூ நோ தட். ஆமாம், அதான் நம்ம இப்போ அதை சொல்ல வேண்டாம். ஐ வில் ரிவீல் தட் லேட்டர். அந்த கமிட்மெண்ட்க்கும் நடுவில் நான் வந்து வந்ததுக்கு ரீசன் என்ன, ஸோ யூ ஹேவ் டு, என்னோட ஒரே கான்செப்ட் தான், லெட்ஸ் க்ரோ டுகெதர். கண்டிப்பாக அதனால தான் வந்தது. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ.